ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராவணனுடைய வசிய திலகம். இது எல்லாரையும் வசியம் பண்ண முடியும். ராவணனை நீங்கள் பாருங்கள், லங்கையினுடைய ராஜா, ஸ்ரீலங்கான்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இலங்கைக்கு ராஜா ராவணன் மாதிரி ஒரு புத்திசாலியும் இல்லை, பலசாலியும் இல்லை. ராவணனால எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். பகவான் சிவனை நேரடியாக தரிசனம் பண்ண முடியும். மேலோகத்துக்கு போய் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிகத்துலேயும் அஸ்ட்ராலஜிலையும் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவரால் ஃப்யூச்சர் கணிக்க முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு அவருக்கு பிரசன்னா மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அந்த தாந்திரிகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ராவணன். ராவணனுடைய இது வசிய திலகம். அவர் இதை தான் இட்டுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ராவணன் சரிதா அப்படின்ற ஒரு புக்கிலேருந்து எடுத்திருக்கோம் இந்த தாந்திரிக முறை. இதை நான் நம்மளுடைய வடுடி அம்மன் வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நான் இந்த சரிதா, ராவணன் சரிதான்ற புக்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த வசிய திலகத்தை. இது எல்லாரும் பயன்பெறணும். எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் 4 பேருக்கு இது ஷேர் பண்ணி விடும்போது இந்த வசிய திலகம் அவங்களாம் இட்டுக்க போகும்போது அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களை நினச்சி அவங்க வாழ்த்துவாங்க. இவங்க நல்லா இருக்கணும், நம்ம இவங்க மூலியமாக இந்த வசிய திலகத்தை, நம்ம ராவணனுடைய வசிய திலகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தும் போது அந்த புண்ணியமும் உங்களுக்கு சேரும். அதனால் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று நியாயமான கோரிக்கைக்கு தர்மத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும் விவஸ். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ராவணன் வசிய திலகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்போ இது ரொம்ப சிம்பிளானது தான். நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மஞ்சு கோஷா ஒன்று, திருப்புர சுந்தரி சேனல் இருக்குது. அதுலேயும் வீடியோ போடுறேன். இதில் இருக்கிற வீடியோ அதில் இருக்காது, அதில் இருக்க வீடியோ இதில் இருக்காது. வித்தியாசமான வீடியோகள்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். அதனால் அந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய ஊக்கத்தினால தான் இன்றைக்கி நம்ம மேன்மேலும் இவ்வளோ தூரம் நிற்கிறோம். ஒரு ஸ்டெடியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன். இல்லை நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. நான் வெறும் பூஜ்ஜியம்தான். நீங்கள் திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய வியூவர்ஸ் என்னை பாராட்டுறதுனால நமக்கு இன்னும் வித்தியாசமான வீடியோ போடணும், நிறைய மந்திரம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நம்ம மந்திரம் நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. திடீர்னு இப்போ இறந்தே போயிட்டா கூட என்னோடய அழிஞ்சு போயிடும் அந்த மந்திரம்லாம், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நானும் ஒரு சுயநலவாதியாக தான் ஆகிறேன். அதனால தான் மந்திரத்தை ஷேர் பண்ணுறேன் நிறைய பேருக்கு. இது எல்லாமே உண்மையான மந்திரம், சாஸ்திரத்தில் உள்ளபடி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஒளிவு மறைவே கிடையாது. ஒளிவு மறைவு இருந்ததுன்னா இதில் நம்ம ரகசியத்தை மறைச்சி போட்டிருக்கோன்ற உண்மையும் நான் சொல்லிடுவேன் இந்த வீடியோவில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க விவர்ஸ். இப்போ நம்ம பார்க்கலாம் ராவணனுடைய வசிய திலகம். இந்த வசிய திலகத்தை நம்ம புருவ மத்தியில் இட்டுக்கும் போகும்போது உங்களுடைய 3வது கண்ணு ஆக்டிவேட் ஆகும். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகிய சக்கரா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இந்த ராவணனுடைய திலகத்தை அந்த புருவ மத்தியில் வைக்கும்போது நீங்கள் எந்த நபரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. ஒன்று இது ராவணனுடைய சரிதா புக்லேருந்து எடுத்தேன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த வசிய திலகத்துக்கு உண்டான விதிமுறைகள்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதனுடைய ரகசியமும் என்னன்னு, ரொம்ப ரகசியமானது, ரொம்ப பழமையானது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ராவணனை யாராலையும் வெல்ல முடியல. ராமர் வெல்றதுக்கே ரொம்ப நாட்கள் ஆச்சு. ஏன்னா சீதாவை கொண்டு போய் வச்சுட்டாரு லங்கையில். அப்புறம் ராவணன் கண்டுபிடிச்சி ஆஞ்சநேயர் போய் பார்த்து இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ராவணனை எக்காரணத்தை கொண்டு அழிக்கவே முடியல. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தாந்திரிக் அந்த ராவணன். இப்போ என்னென்ன அந்த வசிய திலகத்துக்கு என்னென்ன தேவை, இதனுடைய ரகசியம் என்ன, தாத்பரியம் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான கோரோஜன் வாங்கிக்கோங்க. அப்புறம் தாமரை இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் விவஸ். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பச்சை பச்சைன்னு இருக்கணும் குளத்துல. இப்போ இந்த மழை காலமாக தான் இருக்குது, இந்த மார்கழி மாதத்தில் கூட. அதனால் எங்கேயாவது தாமரை இலை ஃப்ரெஷ்ஷாக காஞ்சது இருக்கக்கூடாது, பச்சையாக இருக்கணும். அதை எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ, உங்கள் கணவரா, மனைவியா, இல்லை உங்கள் குழந்தைங்களா, யாரை வசியம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த தாமரை இலையில் மாதுளம்பழம் ஜூஸு, காமாக்கியா சிந்தூர், மாதுளம்பழம் குச்சி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கலவை மாதிரி கலந்துட்டு அந்த மாதுளம்பழம் அந்த ஜூஸில் குங்குமம் மிக்ஸ் பண்ணி வச்சதை தாமரை இலையில் அந்த வசியம் பண்ணுற வேண்டியவருடைய பேரை எழுதணும்.
இன்னார் இன்னாருக்கு வசியமாகணும் அப்படின்னு எழுதிடுங்க. எழுதும் போகும்போது இலை வந்து எக்காரணத்தை கொண்டும் கிழியக்கூடாது. மாதுளங்குச்சி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. திட்டமாக ஒரு மொக்க மாதிரி வச்சுக்கோங்க. இலை கிழிஞ்சுதுன்னா இந்த தாந்திரிக வேலை பலிக்காது. எழுதின பிறகு அதை நல்லா கசக்கி சாறு மாதிரி எடுத்துருங்க. எழுதின பிறகு மந்திரம்லாம் இதுக்கு கிடையாது, சாறு மாதிரி எடுத்துருங்க. இதுக்கு வேணா நம்ம ஒரு சேனலில் ராவணனுடைய மந்திரமே இருக்குது, அதையும் நம்ம சொல்கிறேன், அதையும் உபயோகப்படுத்திக்கோங்க. மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சொன்னால் நல்லது. ராவனுடைய மந்திரமே நம்ம சொல்லித்தரோம். இப்போ வந்து அந்த சாறு அந்த இலைக்கு 108 மந்திரம் சொல்லுங்கள். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியேவும் பிரயோகம் பண்ணலாம். ஏன்னா கோரோஜன்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு பால் தேன் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் இடும்போது பக்காவாக ஆக்டிவேட் ஆகும் விவர்ஸ். இருந்தாலும் இந்த தாமரை இலையில பேரை எழுதி 108 உரு கொடுங்க. இந்த மந்திரத்தை வசியம் பண்ணனுடைய நபரை வச்சு கொடுக்கும்போது சாறு எடுத்துட்டு பித்தளை கிண்ணியில், பித்தளைனா வந்து நீங்கள் பித்தளை கிண்ணியில் வச்சாதான் வந்து பலன் அளிக்கும். சில்வரு கிளாஸு இதிலெல்லாம் வச்சிங்கன்னா பலன் அளிக்காது. சாஸ்திரத்துக்கு இந்த பாத்திரங்கள்லாம் உதவாது, ஆச்சாரத்துக்கு கம்மி. அதனால் பித்தளை எடுத்துக்கலாம், இல்லை காப்பர் எடுத்துக்கலாம், ரெண்டுத்தில் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த தாமரை இலையினுடைய அந்த சாரை பேர் எழுதின பிறகு அந்த சாறு எடுத்து காய்ச்சாத பசும்பால் இதை விட்டு வெண்கடுகு, வெள்ளை கலர் கடுகு இருக்கும் பாருங்கள், நம்ம தூபத்துக்கெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த தூப கடுகு எடுத்துக்கோங்க. வெண்கடுகு கொஞ்சம் போல் எடுத்து பாலை விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. வடக்கு முகமாக உக்காந்து அரைச்சிட்டு இந்த தாமரை இலை சாறு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி 1008 உரு கொடுங்க. அந்த மந்திரம் அந்த நம்ம கலவை மாதிரி கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கலவைக்கு 1008 உரு ருத்ராட்ச மாலையில் கீழே ஏதாவது ஒரு தர்பாசனமோ இல்லை பட்டாலான வஸ்திரத்தில் உக்காந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ளீம் வசியமாக போகிறவுடைய நம்பர், அந்த பேர் எழுதிக்கோங்க. பேர் எழுதிட்டு ஆகர்ஷிய மம வசியம் குரு குரு ஸ்வாஹா. இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் பெயர் ஆகர்ஷிய மம வசியம் குரு குரு ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 1008 உரு கொடுங்க. அந்த கலவை கலந்து வச்சதுக்கு அதுக்கப்புறம் பிரயோகத்துக்கு கொண்டு வாங்க. 21 நாளும் நம்ம கொடுக்கலாம், 11 நாளும் நம்ம கொடுக்கலாம். அது உங்கள் சௌகரியம் பொறுத்து. பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ராவணனையும் நினச்சி இந்த திலகத்தை வந்து நெத்தியில் இட்டுட்டு வாங்க. ஏன்னா இது ராவணனுடைய திலகன்ற ராவணனையே குரு மாதிரி ஏற்றுட்டு நீங்கள் இந்த வசிய திலகத்தை இட்டுட்டு வரும்போது பக்காவாக வேலை செய்யும். இது வந்து இந்த திலகம்லாம் ரெடி பண்ணுற டைம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி காலகட்டம் ரொம்ப சிறந்தது. ஏன்னா இந்த பௌர்ணமியில் நம்ம வந்து இரவு 11 மணிக்கு மேலே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு பௌர்ணமி இரவு 11 மணிக்கு மேலே இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பக்காவாக ஆக்டிவேட் ஆகும். நினச்ச காரியம் கை கூடும். நினச்ச நபர், வசியம் பண்ண வேண்டிய நபர் உங்ககிட்ட கண் முன்னாடி வந்து நிற்பார். இது 100% உறுதி. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க வியூவர்ஸ். ரொம்ப நன்றிங்க.